மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் புதிய கட்சியொன்றை ஆரம்பிக்க திட்டம். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடமிருந்து எதிர்ப்பு. தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் புதிய கட்சியொன்றை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீதரன் கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகளில் இருந்து எதிர்ப்பு கிளம்புவதாகவும் தெரியவந்துள்ளது. சுமந்திரன் மீது தவறான கண்ணோட்டத்தில் உள்ள சில புலம்பெயர் அமைப்புகள் ஸ்ரீதரன் கட்சியிலிருந்து விலகினால் தமிழரசு கட்சி உடைந்து சுமந்திரன் கட்சியை கையகப்படுத்தி விடுவார் என்ற அச்சம் காரணமாக ஸ்ரீதரனையே தொடர்ந்தும் தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் வைத்திருப்பதற்காக விரும்புகின்றன. இதே நேரம் சுமந்திரன் கட்சியை கையகப்படுத்தினால் அது சிங்கள கட்சியாக மாறிவிடும் என்ற அச்சமும் குறித்து புலம்பெயர் அமைப்புகளிடம் காணப்படுகின்றது. இந்த நிலையில் கட்சியின் பாதுகாப்பிற்காகவும் கட்சியை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தவும் ஸ்ரீதரனை ஊன்றுகோலாக வைக்க முயல்கின்றன. இதனிடையே சுமந்திரன் தமிழ் மக்களுக்கான தீர்வினை சட்ட ரீதியாகவும் சர்வதேசத்துடனும் இணைந்து ராஜதந்திர ரீதியில் பெற்றுக் கொடுப்பதாகவும் கூறி வருகின்றார். இதேவேளை ஸ்ரீதரனுக்கு சுமந்திரனுடன் தொடர்ந்தும் இணைந்து செயற்பட விருப்பம் இன்மை காரணமாக தமிழரசு கட்சியிலிருந்து விலகி தனது ஆதரவாளர்களுடன் புதிய கட்சியொன்றை ஆரம்பித்து தொடர்ந்தும் தலைமை பதவியில் இருப்பதற்கு விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் புதிய கட்சி ஆரம்பிப்பதற்கான தனது ஆதரவாளர்களுடன் உள்வட்ட கலந்துரையாடல்களிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார் என கூறப்படுகின்றது. இதற்காக சில புலம்பெயர் முதலீட்டாளர்களின் உதவியை நாடி பணம் கேட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. புதிய அரசியல் கூட்டணி உருவாக்கும் திட்டத்தில் 20 எம்பிக்கள் பங்கேற்பு. புதிய அரசியல் கூட்டமைப்பை ஆரம்பிப்பது தொடர்பான தீர்மானமிக்க கலந்துரையாடல் மெதிவெலம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று முற்பகல் நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தரப்பினருக்கும் நிமல் லன்ச தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இரண்டு தரப்புகளையும் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தரப்பினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் புதிய கூட்டணியைச் சேர்ந்த அனுர பிரியதர்ஷன யாப்ப, நிமல் லன்ச, அமைச்சர் சுசில் பிரேம ஜயந்த, அமைச்சர் நளின் பெர்னாண்டோ, பாராளுமன்ற உறுப்பினர்களான பியங்கர ஜயரத்ன, உதயகாந்த குணத்திலக்க, சுதத் மஞ்சுள, நிமல் பியதச, முஷாரா முனுநபீன், இஷாக் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணியின் வழிநடத்தல் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்ப செயற்படுகின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவுடன் அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண, ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன், ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார, பாராளுமன்ற உறுப்பினர்களான துமிந்த திசநாயக்க, வீரகுமார திசநாயக்க ஆகியோர் கலந்து இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர். புதிய அரசியல் கட்டமைப்புக்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் ஹம்பாந்தோட்டையில் பொது கூட்டம் ஒன்றை நடத்தவும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2024 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் பங்கேற்கலாம் என எதிர்பார்ப்பு. இம்முறை இன அழிப்பினை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் அக்னஸ் கலமாட் பங்கெடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தனது பதவிக்காலத்தில் முதல் முறையாக சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் அக்னஸ் கலமாட் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி தெற்காசிய பிராந்தியத்திற்கு விஜயம் செய்யும் அவர் இலங்கைக்கும் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களை நினைவு கூர்ந்து எதிர்வரும் 18ஆம் திகதி இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்காலில் நடைபெறும் நிகழ்வில் அவர் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்தது இந்திய மத்திய உள்துறை அமைச்சு. விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளது.
தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ந்தும் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் பாதகமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் கருதுவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2009 ஆண்டு மே மாதம் இலங்கையில் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஈழம் என்ற கருத்தை கைவிடவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பாகவும் ஈழம் என்ற கருத்தாக்கத்திற்காகவும் இரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவிற்குள்ளும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் பிரிவினைவாத கருத்துக்களை தொடர்ந்தும் பரப்பி வருவதாகவும் இது இறுதியாக முழு இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதிப்பது இதுவரை அவதானிக்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மத்திய உள்துறை அமைச்சு விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்து உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழ் மக்களிடையே இந்தியா மீதான வெறுப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த 1991 ஆண்டு இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டு வருகின்றது. இறுதியாக கடந்த 2019 ஆண்டு தடை நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தற்போது விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய உள்துறை அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் கைதானவர்கள் தொடர்பாக நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் கண்டனம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் 3 பெண்கள் உட்பட 4 இரவு வேளையில் மிக மோசமான முறையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டமையை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் கண்டித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கொழும்பிலிருந்து கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த கண்டன அறிக்கையில் இரவில் ஆண் போலீசாரால் அநாகரிகமான முறையில் பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நம் நாடு எங்கே போகின்றது? 2009 ஆண்டு மே மாதம் 18 இறந்தவர்களின் நினைவாக கஞ்சி வழங்கிய சில பெண்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக முரட்டுத்தனமாக கைது செய்யப்பட்டு அவர்களது வீடுகளிலிருந்து அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு கஞ்சி வழங்குவது ஆரோக்கியமற்றது என நீதிமன்றத்தில் போலீசார் உத்தரவு பெற்று அவ்வாறு விநியோகிக்க தடை உத்தரவு வழங்கியுள்ளனர் என தெரிகின்றது. அப்படியானால் பொது சுகாதார அதிகாரி மூலமல்லவா அந்த உத்தரவை பெற்றிருக்க வேண்டும். போலீஸ் எதற்கு? அம்பிகா சட்குணநாதன் அம்மையார் கேட்டது போல மே தினம் ஒட்டியோ அல்லது வெசாக் தினத்திலேயோ போலீசார் அத்தகைய நடவடிக்கை உத்தரவுகளை பெறுவார்களா? 2009 ஆண்டு மே 18 ஒட்டிய காலங்களில் இலங்கை இனவாத அரசினால் ஒப்பேற்றப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைக்கும் அப்பட்டமான முயற்சியே இது. இத்தகைய தேவையற்ற கபடத்தனமான மூடி மறைப்பு செயல்களை இலங்கை நாடும் அதன் அரசும் எந்தளவுக்கு மேற்கொள்கின்றனவோ அந்தளவுக்கு அதிகமாக இறந்தவர்களை நினைவு கூர்ந்து சுய நிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதில் நமது மக்கள் மிகவும் உறுதியாக இருப்பார்கள். கைதானவர்களுக்கு எதிரான அறிக்கைகளை திரும்ப பெற்று நெருக்கடியில் இருக்கும் அந்த பெண்கள் உட்பட அனைவரையும் விடுவிப்பதற்கான உத்தரவை ஜனாதிபதி வழங்குவார் என நம்புகின்றேன். 2009 ஆண்டு மே 18 எமது தமிழ் சகோதரர்கள் கூடுதலான உற்சாகத்துடனும் உறுதியுடனும் நினைவு கூர்வார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் அதிரடி சுற்றி வளைப்பு. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இணைவில் பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டு 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்களால் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 2 யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் கண்காணிப்பில் உள்ளார்கள். குறித்த வீடானது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் ஆய்வு கூடமாக செயற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பில் இருந்து ரசாயன பகுப்பாய்வாளர்களை வரவழைத்து பகுப்பாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் தப்பியுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் 2 கைது செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். இந்தியா மற்றும் ஈரானிடையே கைச்சாத்திடப்பட்ட 10 வருட ஒப்பந்தம்.
இந்தியாவும் ஈரானும் ஈரானில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சபாகர் துறைமுகத்தில் ஒரு முனையத்தை இயக்குவதற்கான 10 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இது பிராந்திய இணைப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை அதிகரிப்பதோடு இந்தியா, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான வர்த்தகத்தில் பல மடங்கு விளைவுகளை ஏற்படுத்தும். வெளிநாட்டு துறைமுகத்தின் நிர்வாகத்தை இந்தியா எடுத்துக்கொள்வது இதுவே முதல் முறை. அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் முன்னிலையில் இந்தியா ஸ்போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் மற்றும் ஈரானின் துறைமுகம் மற்றும் கடல்சார் அமைப்பு ஆகியவற்றினால் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சபஹார் துறைமுக இயக்கம் குறித்த நீண்டகால இருதரப்பு ஒப்பந்தம் இந்திய ஸ்போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் மற்றும் ஈரானின் துறைமுகம் மற்றும் கடல்சார் அமைப்பு ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தானது. இது சபஹார் துறைமுக மேம்பாட்டு திட்டத்தில் ஷாஹித் பெஷ்டியின் செயற்பாட்டை செயல்படுத்துகின்றது. 10 ஆண்டுகள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்கப்படவில்லை. ஆளுநர் மாளிகை விளக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்கவில்லை என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுரையில் பேசும்போது மீனாட்சி அம்மன் கோயிலில் 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறிஞர் அண்ணா குறித்து பேசியதை குறிப்பிட்டார். ஆனால் அப்போது முத்துராமலிங்க தேவர் அவ்வாறு பேசவில்லை என்று பத்திரிகைகள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் சேலத்தைச் சேர்ந்த பிஷ்யூ என்பவர் அண்ணாமலை இதுபோன்ற தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் மோதலை ஏற்படுத்துவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேலம் மாவட்டம் ஆட்சியரிடம் மனு அளித்தார். இது குறித்து சேலம் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதுடன் சேலம் நீதித்துறை நடுவர் மன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். அத்துடன் ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருந்தார். இதனை அடுத்து இப்பொருள் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதினர். அந்த கடிதத்தின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி தமிழக பொதுத்துறை செயலாளர் கே நந்தகுமார் அரசாணை ஒன்றை பிறப்பித்தார். அதில் அண்ணாமலை மீது குற்ற வழக்கு தொடர அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த அரசாணையின் கீழ் வழக்கம் போல் அரசாணைகளில் இடம்பெறும் ஆளுநரின் ஆணைப்படி என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது குற்ற வழக்கு தொடர ஆளுநர் RN ரவி அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்த தகவலை ஆளுநர் மாளிகை மறுத்துள்ளது. இதுகுறித்து ஆளுநர் மாளிகையிட்ட செய்திக்குறிப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய தமிழக ஆளுநரால் அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து ஆளுநர் மாளிகைக்கு கடந்த 2 நாட்களாக பொதுமக்களிடமிருந்து பரபரப்பு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து ஆளுநர் மாளிகை எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை. மேலும் இது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என தெரிவித்துள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரதமரின் பிரெக்சிட் ஒப்பந்தம் உண்மையில் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் உள்துறை செயலாளர் சுயல்லா பிரேவ்மன் தெரிவிப்பு. பிரதமர் பிரெக்சிட்டின் ஒப்பந்தம் உண்மையில் தோல்வியடைந்துள்ளதாக பிரித்தானியாவின் முன்னாள் உள்துறை செயலர் சுயல்லா பிரேவ்மன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம், வடக்கு அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்தின் பிற பகுதிகளுக்கு இடையே சுமூகமான உறவை உறுதி செய்வதற்காக கடந்த ஆண்டு பிரசஸுடன் ரிஷி சுனக் ஏற்பாடு செய்த உடன்படிக்கை நீதிமன்றம் விமர்சித்துள்ளது. அதாவது அரசாங்கத்தின் சட்டவிரோத இடம்பெயர்வு சட்டத்திற்கு இணங்கவில்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சுயல்லா பிரேவ்மன், வடக்கு அயர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக திறம்பட கருத வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பை படிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வின்ஸ்டர் கட்டமைப்பு தனது இறையாண்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் ஐக்கிய ராச்சியத்துக்குள் வடக்கு அயர்லாந்தின் இடத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளது என்பது இப்போது தெளிவாக தெரியவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சுயல்லாவின் கருத்துக்கு பதிலளித்த சட்ட இடப்பெயர்வு மந்திரி டாம் பாஸ்லோவ் அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பை மேன்முறையீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். சுயல்லாவின் கருத்துக்கு பதிலளித்த சட்ட இடம்பெயர்வு மந்திரி நீதிமன்ற தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றார். மேலும் இங்கிலாந்து முழுவதும் குடியேற்ற கொள்கை நிலையானதாக இருக்க வேண்டும் என அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தில் குழந்தைகளுக்கான சமூக வலைத்தளங்களை தடை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த சட்டத்தில் புளோரிடா மாகாண ஆளுநர் கையெழுத்திட்டுள்ளார். புளோரிடா மாகாணத்தில் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக கணக்குகளை வைத்திருப்பதை சட்டம் தடை செய்கின்றது. தற்போது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சமூக வலைத்தள கணக்குகளை நீக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புளோரிடா மாகாண கவர்னர் அறிவித்திருக்கின்றார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.